இசாண்டி தூங்கிட்டா போல இருக்கே. சரி சரி அவி தூங்கிட்டு போட்டோம், நம்மளும் படுத்து தூங்குவோம். அதனால அதுக்குள்ள எப்படிதான் இவ்வளவு தூக்கம் வந்துச்சோ. என் புருஷன் தான் 4 வார்த்தை பேசிட்டு வந்து நிறைய கூட பேசல. அதுக்குள்ள இந்த மீன்காரிக்கு தூக்கம் வந்திருக்க. சரி நம்ம ஒத்தையில எதுக்கு முடிச்சிட்டு இருக்கணும், தூங்குவோம். என்னது இது, கரடி கக்கூசு போன மாதிரி ஒரு சத்தம் வருது. இந்த மீன்காரி வேலையா இது? பேதி இருப்பா, நம்மளுக்கு முன்னாடி தூங்கிட்டா நம்ம தூங்கலான்னு பார்த்தா தூங்குறா பண்ணிட்டாளே. ஏய் அம்மா அம்மா, ஒரே கொரட்ட பேதி தான் இருக்கு. ஒரு நேரத்துக்கு ஒரு டிசைன்ல பயன் போகுது. மீன்காரி, ஏ மீன்காரி, ஏ மீன்காரி ஒன்னேதான் எழுந்து தோல போல. என்ன வாடரி தூங்க விட மாட்டேங்கறீங்களே, எதுக்கு? ஆமா, உன்னை தூங்க விடாம நான் தான் கொரட்ட விட்டுட்டு இருக்கேன். நீ மட்டும் தூங்கலாமா மீன்காரி, நான் தூங்கட்டாமா? உங்களை யார் தூங்காண்டான்னு சொன்னது? பார்த்து வரணுங்க வாடரி. இதுக்கு தான் நான் எனக்கு தனி ரூம் வேணும்னு கேட்டேன். தார விடாம பண்ணிட்டியே. இப்போ என்னடானா ஒரே மீன்காரி பேன்காரின்னு எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. பாடுங்க வாடரி, உறக்கம் வருது. உனக்கு நல்ல உறக்கம் வருது, எனக்கு வர மாட்டேங்குது. அதுக்காக உங்களுக்கு நான் இப்ப என்ன காதை சொல்லியே தூங்க வைக்க முடியும்? நீங்க என்ன சின்ன பிள்ளையா வாடரி, காதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு? சம்மந்தி உங்களை என்ன சின்ன பிள்ளையாவே வளர்த்துட்டாவன்னு நினைக்கேன். அதான் பார்த்து தூங்கவே மாட்டேங்கிறீ, தூங்குறவியலே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. மீன்காரி, நீ கொரட்டை விட்டுட்டு தானே எப்படி தூங்க முடியும்? வந்து தூங்கலாமேன்னு இப்பதான் படுத்தேன். அதுக்குள்ள ஒரே கொரட்டை பயண கொரட்டையா இருக்கு. கொரட்டை விட்டனே நானு? நானும் ஒரு நாள் கொரட்டை விட மாட்டேன் வாடரி. வேணும்னா என் புருஷன்ட்ட வந்து கேட்டு பாருங்க. ஆமா, உங்க புருஷன்ட்ட வந்து கேக்கேன். பக்கத்துல படுக்க முடியல, ஒரே ஊள விட்டுட்டு கிடக்கா. வேற கொரட்டை விட்டானா கொட்டாய் விட்டானு கேள்வி வேற உனக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த சோபாலவே படுப்போம். இந்த ரூம்ல இதுக்கு மேல நீ படுக்க முடியாது, சத்தம் தாங்க முடியல. ஒரே கொரட்டை பயண கொரட்டை. வானரி சிந்திச்சுக்கிட்டே படுத்தனா அப்படியே உறங்கிட்டேன் போல. ஆமா, இவர் பெரிய சிந்தனை சிற்பி, பெரிய கதாசிரியர். அப்படியே சிந்திச்சுக்கிட்டே தூங்கிட்டாரு, கொட்டாய் வந்துட்டு. கொரட்டை சத்தம் நாரி ஊள விடுற மாதிரி இருக்கு. வானரி, அது வந்து புது இடம், புது தண்ணி எல்லாம் மாறி இருக்குல்ல, அதனால லேசா மூக்கு அடைச்சிருக்குமா இருக்கும். அதனால தான் சத்தம் வந்திருக்கும், இல்லனா பாராது வானரி. மூக்கு எங்க இருக்கு அடைக்கிருக்கு? ஏற்கனவே சிமெண்ட் செங்கல்ல வச்சு அடைச்ச மாதிரி தான் இருக்கு. வாயில நல்லா வந்துற ஓடி பேரு. வானரி, நல்ல வேலை எழுப்பினிய வானரி. இப்பதான் ஞாபகம் வருது, உங்களை எழுப்ப சொல்லிட்டு படுக்கணும்னு நினைச்சேன். பார்த்தா அப்படியே சிந்திச்சுக்கிட்டே உறங்கிட்ட வானரி. இங்கே இருங்கன்னு ஒரு அவசரமா போயிட்டு வந்துறேன். அவசரமா போனா நீ ஓடியா? வயித்த கலக்கிருக்குமா? எங்கேயோ போய் தொலையிட்டோம். வந்து மறுபடியும் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள உறங்கிடுவோம். இதுதான் அந்த
சரி சரி, அந்த மீன்காரி சொன்னா என் மருமவ அவ்வளவா உண்மைன்னு நம்ப மாட்டா. அவ மேல கொஞ்சம் சந்தேகம் தான் படுவா. இப்பவே இந்த மீன்காரி இது சொன்னாலும் அவ நம்புறது கஷ்டம் தான். அதனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரியே நடிச்சிருவோம். எப்படி காவியா அடி வாங்கிட்டு போயிருக்காப்ல. அவிய உன் மகளை வந்து பார்க்கவும் இல்ல, உன் மக அவியல அடிக்கவும் இல்ல. அப்படியே சொல்லு, நீ உன் மகிட்ட போய் பேசிட்டாங்க வா. வேணும்னா உன் மகளை படுத்தே தூங்க சொல்லு. உண்மையா தூங்கிறாண்டா நடிக்க சொல்லு தூங்குற மாதிரி. நாம வந்து எழுப்பி பாப்போம். எழுப்பும் போது அப்பதான் தூக்கத்தை வந்து முழிச்ச மாதிரி அவளை நடிக்க சொல்லு. மீன்காரிய பார்த்தாலான்னு கேட்டா நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லு. என்ன புரியுதா? இல்ல காவியா அடி வாங்கிட்டு போயிருக்காவ, அவிய பேச்ச நம்ப மாட்டாவளா? அதான் சொல்லி இல்ல, மீன்காரி பேச்செல்லாம் நீ எடுபடாது. ஏன் மர்மவா அவ பேச்ச நம்ப மாட்டா. நீ நான் சொன்ன மாதிரியே உன் மவட்ட போய் சொல்லு. அவளை அப்படியே பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு வா. சரிக்கா, அதுவும் பிரச்சனை ஆயிராதுல்ல. ஒரு பிரச்சனை ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ரூபி ரூபி, அம்மா உள்ள வரட்டுமாமா? நீ நார்மல் ஆயிட்டியா? ஆமாமா நார்மல் ஆயிட்டே, உள்ள வாங்க. ரூபி, எதுக்கு அந்த மீன்காரக்காவை போட்டு அந்த அடி அடிச்சு அனுப்புனா? அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, திடீர்னு வந்து எழுப்பிட்டாங்க. கோவத்துல போட்டு அடிச்சிட்டேமா. எப்படி அடிச்சே ஏது அடிச்சே எனக்கே தெரியல. அவங்க கத்திட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சுமா. போச்சு போச்சு, எல்லார்கிட்டயும் போய் அப்படியே சொல்ல போறாவே இப்போ. அம்மா ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு போய் சொல்லுமா. இனி இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லு. அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்துமா. அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்ல. நீ இப்படியே இதுல படுத்துக்க. யாராவது வந்து கேட்டாவனா மீன்காரக்காவை நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லு. அம்மா அடிச்சு அனுப்பியிருக்கேன், அடிக்கவே இல்லைன்னு சொல்லுவியா? சரோஜாவோட மாமியாரே அப்படிதான் சொல்லியாவ. அப்படி நடிச்சாதான் இப்ப தப்பிக்க முடியுமா? நீ படுத்துக்க, ஆனா தூங்கிறாத. எல்லாரும் வந்து எழுப்பும் போது இப்பதான் முழிக்கிற மாதிரி முழிக்கணும், சரியா? அம்மா சொல்றது கேளு ரூபி. இப்படி மட்டும் நடிக்கலனா இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிரும். அம்மா ஆனா அவங்கள அடிச்சிட்டேனே, அவங்க போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களா? அந்த பொம்பளை சொல்றத அவ்வளவா சரோஜா நம்ப மாட்டாளாம். இப்பதான் சரோஜா மாமியார் சொல்லிட்டு போனாவ. அதனால நீ அவியல அடிக்கவே இல்லைன்னு சொல்லு. நானும் சப்போர்ட் பண்றேன், சரியா? நீ ரூம் லாக் பண்ணலாம் வேண்டாம், நான் சாத்தி விட்டுட்டு போறேன். படுத்து தூங்குற மாதிரி நடி, ஆனா தூங்கிறாத, சரியா? அவிய சொன்ன உடனே உன்னை செக் பண்ணதான் எல்லாரும் வருவாவ. படுத்துக்கம்மா. சரிம்மா. ஐயோ, அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. பாவம் ஆண்டி, ரொம்ப போட்டு அடிச்சிட்டேன் போல. அந்த ஆண்டி சொல்றது யாருமே நம்பவே கூடாது. இந்த கல்யாணமும் ஸ்டாப்பே ஆக கூடாது. உனக்கு என்னாச்சு? எதுக்கு உனக்கு இப்ப பேதி இருக்குது? என்ன மீன்காரி இப்ப எதுக்கு போஸ் கொடுத்து நிக்கா? போஸ் கொடுத்து நிக்கனா? அந்த பிள்ளை அடிச்சதுல இப்படி ஆயிட்டு வானரி. இடுப்பு எலும்பு முறிச்சிட்டா. கை கால் கழுத்து எல்லா இடத்துலயும் காட்சிட்டா வானரி. என்னது அந்த பிள்ளை அடிச்சிச்சா? பாக்க பேய் அடிச்ச மாதிரில இருக்கு. பேயா? பேயை விட மாசமா அடிக்கா வானரி. என்ன அடி? ஆடி நரம்பெல்லாம் அத்து போச்சு. ஐயோ அம்மான்னு கத்துனே, ஒரு ஆள் இல்ல நீ வந்து காப்பாத்துறதுக்கு. வந்து பாருங்க வானரி, அந்த பிள்ளை பேயாட்ட அடிக்குது. இதுக்குதான் தலை விரிச்சு போட்டு எங்கேயும் போவாதோ, கெட்டுங்க வெளிய பண்ணியோ. வெளியெல்லாம் போவல வானரி. நம்ம தியாகர் தம்பிக்கு பாத்திருக்கேல ஒரு பொண்ணு, அந்த பிள்ளையோட ரூமுக்கு தான் போனே வானரி. அடிச்சுட்டு வானரி. என்னது அந்த பிள்ளை ரூமுக்கு போனியா? அடிச்சுட்டா? ஆமா வானரி, சாமா அடி. எடுப்பறம்போ முறிச்சிட்டு வானரி. வாங்க வானரி, வந்து பாருங்க. நீ சொல்லிய பார்த்தா நம்புற மாதிரி இல்ல. நான் எதுக்கு வானரி போய் சொல்ல போறேன்? நேத்துமால அந்த பிள்ளை தான் என்னை போட்டு அடிச்சது. என்னால எழுந்து நடக்கவே முடியல வானரி. தட்டு தடுமாறி பயத்துல ஓடி வந்திருக்கேன். வந்து பாருங்க வானரி, அந்த ரூம்ல தான் இருக்கா. என்ன அடி அடிச்சுட்டா தெரியுமா? ஊரு ஜன சொன்னது எல்லாம் உண்மைதான். வாங்க வானரி. ஏ மீன்காரி, உண்மையாவா சொல்லியா? அட வாங்க வானரி, வந்து பாருங்க. பிசாண்டி, உடுங்க பிசாண்டி. ஷடோஜா, என்னாச்சுமா? எதுக்கு இந்த மீன்காரி இப்படி கத்திக்கிட்டு ஓடி வந்தா? எங்க ரூம் வரையும் கேக்குது. இப்படியே வந்திருக்க இடத்துல கத்திக்கிட்டு ஓடி வர்றது அவிய என்ன நினைப்பாவ? யால வானரு, எதுக்கு மீன்காரி இப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்க? அம்மா, என்னைய பார்த்தா பாஸ் கொடுத்துட்டு நிக்கிற மாதிரியே தெரியுது. அடினா அடி, உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல. அவ்வளவு அடி வாங்கியிருக்க. வாயிலே குத்திவிட்டா, காலத்துல 2 இடத்துல கடிச்சுவிட்டா. கை கால் எல்லாத்துலயும் அடி கடி வாங்கிட்டு வந்து நிக்கேன். அப்படியா ஷடோஜா?
இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆகாது. என்னடா பிஷாண்டி மேல உனக்கு கோவம் இருந்தாலும் உன் வீட்டுல வச்சு அடிக்க வேண்டியதானே? எதுக்காக இப்படி வந்திருக்க இடத்துல போட்டு புரட்டி புரட்டி எடுத்தா? பாரு, அவ மூஞ்சி அஷ்ட கொண்டத்துல ஆயிப்போச்சு. பாட்டி, நீங்க வேற புரியா பேசியிருக்காங்க பாட்டி. நான் இந்த மீன்காரி பட்டு அடிக்கன்னா தினாம அடிக்க வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு நான் அடிக்கல. அதெல்லாம் ஓனர், நீ அடிக்கலன்னா மீன்காரி இந்த மாதிரி அடிச்சது யாரு? கால் கை மண்டை கொண்டெல்லாம் ஒரு பக்கம் திருகிட்டுல நிக்குது. மீன்காரி என்ன பேசியா? அந்த பிள்ளை உன்னைய அடிச்சுதா? அது எவ்வளவு தங்கமான பிள்ளையா இருக்குது. எவ்வளவு அழகா சமைச்சு நம்மளுக்கெல்லாம் பரிமாறிச்சு. அந்த பிள்ளையாவது அடிக்கிறதாவது. நீ இப்படி சும்மா கனவு கண்டு வளராம போய் படுத்து ஒரு இடத்துல உறங்கு போ. கனவுல இப்படி தீரிக்கிட்டு வர மாதிரி அடி உலா. உண்மையாவே அந்த பிள்ளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டுமா நம்புங்க. வானரு, அந்த பிள்ளைக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னாவல்ல, அது முற்றிலும் உண்மை வானரு. நேர்ப்பு இல்லாம போகையாதுன்னு சொல்லுவாவே. அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கிறதுனாலதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க வானரு. அந்த பிள்ளை ரூம்ல படுத்து உறங்கிட்டு இருந்துச்சா, நான் போய் எழுப்பினேன் வானரு, அடிச்சுவிட்டு. இல்ல இல்ல, ஏல மீன்காரி நீ சொல்றது நம்புற மாதிரி எனக்கு தெரியல. பாட்டி, இந்த மீன்காரி நல்ல கோட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. கோட்டை விடாதேன்னு சொல்லி சத்தம் போட்டேன். அவசரம் சொல்லிட்டு வெளியே ஓடினா. நான் கூட அவசரம் சொல்லிட்டு பாத்ரூம்ல போகாம வெளியே ஓடியாலேன்னு நினைச்சிட்டு தூங்கிட்டேன். பார்த்தா இப்ப அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நீ எழுப்பியா? எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு தூக்கத்தில் நடக்க வியாதி இருக்குன்னு நினைக்கேன். எங்கேயோ நடந்து போய் விழுந்து வாரிட்டு அந்த பிள்ளை அடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கா. எம்மாடி மார்மவளே, என்னாச்சுமா? எதுக்கு இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கியா? வானருக்கு மாமியாரே, நீங்களாவது நான் சொல்லியதை நம்புங்க. தங்கச்சி, என்னாச்சுமா? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கா? கால் எதுவும் சுளுக்கிட்டோ? அக்கா வேணா என்ன போட்டு நீவி விடட்டுமா? ஏக்கா, நம்ம தியாகருக்கு பார்த்திருக்கியல பொண்ணு, அது என்னைய போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருச்சுக்கா. என்னது, அந்த பிள்ளை புரட்டி புரட்டி எடுத்துச்சா? புரட்டி எடுக்கிறதுக்கு நீ என்ன சப்பாத்தி மாவா? அப்படிதான் நினைச்சிட்டு அடிச்சு விட்டாக்கா. அவளுக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான். நான் போய் எழுப்புனேனா இனி அடிச்சு விட்டா. எம்மாடி மார்மவளே, என்னம்மா இது? இந்த மீன்காரி எதுக்கு இப்படி சொல்லியா? அதாதே எனக்கு தெரியல. இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியல. ஷடோஜா, அந்த பிள்ளை அப்படிலாம் அடிச்சிருக்காதுமா. எனக்கு அப்படிதான் தோணுது பாட்டி. வானரு, அடிக்காமலே என் மேல இவ்வளவு அடி விழுந்திருக்கு. ஏ மீன்காரி, நாங்க அன்னைக்கு பூ வைக்க போற அன்னைக்கு இதே மாதிரி சீரியஸ்னு படுத்து கிடந்தல்ல, அதுவே நடிப்பு தானே? இதை மட்டும் எப்படி உண்மை நம்புறது? வானரு, அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான் வானரு. வாய மூடு, நீ சொல்லியது எதையுமே நம்ப முடியாது.